தமிழெழுத்து நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். மீண்டும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராகிறார் செல்வி ஜெயலலிதா. நீண்ட தேர்தல் திருவிழா, வித்தியாசமான தேர்தல் திருவிழா, பல முனைகள் கொண்ட தேர்தல் திருவிழா. இந்த தேர்தல் திருவிழாவுடைய மக்கள் தீர்ப்பு இதுதான். இந்த தேர்தலில் 2 சாதனையாளர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரதான சாதனையாளர் சந்தேகமே இல்லாம அதிமுக. 1984க்கு பிறகு ஒரு ஆளும் கட்சி ஆட்சியை தக்க வைத்தது இல்லை சட்டமன்ற தேர்தல்ல அப்படிங்கிற வரலாற்றை மாற்றி வெற்றியை ஜெயலலிதா தலைமையில் அதிமுக சாத்தியமாக்கியிருக்கிறது. இந்த பெருமை நிச்சயமாக ஜெயலலிதாவை மட்டுமே சாரும். இந்த வரலாற்று சாதனையில இன்னொரு வரலாற்று சாதனையும் சேர்கிறது. அது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாதனை. அதாவது இதுவரை தமிழக சட்டமன்ற தேர்தல் பார்த்திடாத வகையில் ஒரு பிரம்மாண்டமான எதிர்க்கட்சியாக தமிழக சட்டமன்றத்தை அலங்கரிக்க இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். மற்றொரு சாதனையாளரும் உண்டு இந்த தேர்தலில். தமிழக வாக்காளர்கள் மனநிலையை மிக துல்லியமாக மிகச்சரியாக கணித்த உங்கள் தந்தி டிவி. தேர்தலுக்கு முந்தைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் உங்களுடைய மனநிலையை இப்பொழுது எது முன்னிலை வெற்றி நிலவரமாக வந்திருக்கிறதோ அத்தனை துல்லியமாக உங்கள் தந்தி டிவி கணித்திருக்கிறது. தமிழ்நாட்டு களத்தில் மட்டுமல்ல, புதுச்சேரியிலும் அவ்வளவு துல்லியமாக கணித்திருக்கிறது உங்களது தந்தி டிவி. எத்தனை விமர்சனங்கள், எத்தனை பழிச்சொற்கள், எத்தனை இழிச்சொல்கள். காய்த்த மரத்தில் தானே கல்லடிப்படும். ஒரு நேர்மையாக ஒரு செயல்பாடு இருக்குமேயானால் அதனது விளைவு வெற்றியாகத்தான் இருக்கும் என்பதற்கு சான்று இந்த கருத்து கணிப்பு. உங்கள் மனநிலையை அவ்வளவு துல்லியமாக படம் பிடித்து காட்டியதில் நமக்கு திருப்தி. இந்த தேர்தல் பல வகைகளில் வித்தியாசமான ஒரு தேர்தலாக இருந்திருக்கிறது. பலருக்கு ஆச்சரியம் தரக்கூடிய தேர்தலாக இருந்திருக்கிறது. இந்த தேர்தல் உணர்த்தக்கூடிய செய்தி என்ன? விவாதிப்போம். இந்த விவாதத்தில் நம்முடைய பல மூத்த பிரமுகர்கள் இணைகிறார்கள். மூத்த பத்திரிகையாளர் திரு ஜி.சி. சேகர் அவர்கள் இணைகிறார். அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் இணைகிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர் திரு சி. மகேந்திரன் அவர்கள் இணைகிறார். திராவிட இயக்க தமிழர் பேரவையுடைய தலைவர் திரு சுபவி அவர்கள் இணைகிறார். மற்றும் நம்முடைய திரு ஹெச். ராஜா அவர்கள் தியாகராய நகர் தொகுதியுடைய சட்டமன்ற பாரதிய ஜனதா வேட்பாளராக களமிறங்கி 19,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய திரு ஹெச். ராஜா அவர்கள் இணைகிறார். மற்றும் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு மணிசங்கர் ஐயர் ஆகியோரும் இந்த விவாதத்தில் நம்மிடையே இணைகிறார்கள். அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி திரு சுபவி அவர்களுக்கு. முந்தைய தேர்தல்களில் அதிமுக வரக்கூடாது என்று திமுகவுக்கும், திமுக வரக்கூடாது என்று அதிமுகவுக்கும் 84க்கு பிறகு மாற்றி மாற்றி ஒரு மேண்டேட் கிடைத்திருப்பதை பார்த்திருக்கிறோம். ஆனால் இம்முறை ஒரு ஆளும் கட்சி தொடர்கிறது எனில் இதை ஒரு பாசிட்டிவ் மேண்டேட்டாகத்தானே, ஒரு நேர்மறையான ஒரு மேண்டேட்டாகத்தானே பார்க்க முடியும். அதாவது வெற்றி பெற்றவர்களுக்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மாற்றம், அதுவும் ஒரு சிறு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது, அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் அது அவர்களுக்கு ஆதரவான நிலைதான் என்று சொல்வதா, அல்லது அவர்களுக்கு எதிர்மறையாக இருந்த வாக்குகளை இன்னமும் கூடுதலாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லையோ என்கிற இன்னொரு பக்கமும் எனக்கு இருக்கிறது. நீங்கள் எண்ணி பார்த்தால் இதுவரையில் இல்லாத வகையில் நீங்கள் சொன்னது போல 2வது முறை முதலில் 84க்கு பிறகு வந்திருக்கிறார்கள் என்பது, அது கூட 84க்கு பிறகு என்று ஒரு எடுத்துக்காட்டு இருக்கிறது. ஆனால் இதுவரையில் இல்லவே இல்லாத அளவுக்கு ஏறத்தாழ 90-100 என்கிற ஒரு வலிமையான எதிர்க்கட்சியாக திமுக கழகம் முதலில் இப்போதுதான் வந்திருக்கிறது. நீங்க இதுக்கு முன்னாடி இவ்வளவு வலிமையான எதிர்க்கட்சியை எந்த தேர்தலிலும் பார்க்க முடியாது. அதனால அப்படியும் இன்னொரு சாதனையாகவும் அதை நாங்கள் லைட்டர் நோட்ல சீரியஸா எடுத்துக்க வேண்டாம். இது 10th பாஸ் 8th ஃபெயில்ங்கற அந்த லாஜிக்ல இருக்கும். இல்ல, அதாவது நீங்க வலிமையான எதிர்க்கட்சியை ஃபெயில்னு நீங்க சொல்ல முடியாது. நிச்சயமா ஒரு ஜனநாயகத்திற்கு அதுதான் மிக நல்லது. எனவே நீங்க ரொம்ப குறிப்பாக பார்த்தால் மேற்கு பகுதி முழுவதும் அவர்களுக்கு சாதகமாக உள்ளது. ஈரோடு, திருப்பூர், சேலம், கோயம்புத்தூர். எனவே அந்த மேற்கு பகுதியை விட்டுவிட்டால் மறுபடி தமிழகம் முழுவதும் சரிசமமாக பல இடங்களில் கூடுதலாக, திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு போனாலோ திருவாரூர் மாவட்டங்களிலேயோ கூடுதலாகவும் திமுக கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. நான் இதையெல்லாம் ஒரு சமாதானத்துக்காக சொல்லவில்லை. எங்களை பொறுத்தளவு இந்த தோல்வி கௌரவமான தோல்வி என்பது ஒன்று.
2011 தேர்தலோடு ஒப்பிடுகிற போது ஒரு மிகப்பெரிய முன் நகர்வு திமுக கழகத்துக்கு இருக்கிறது என்பது இன்னொன்று. 203 இடங்களை வைத்திருந்த கூட்டணியோடு சேர்த்து 203, அதாவது 160 இடங்களில் போட்டியிட்டு 141 இடங்களில் போன முறை அதிமுக வென்றது. மொத்தத்தில் 203 இடங்களில் வென்றிருந்த அதிமுக இன்றைக்கு 130க்கு அருகில் வந்திருக்கிறது. 23 கூட்டணியோடு சேர்த்து 31 இடங்களில் இருந்த திமுக கழகம் 3 மடங்கு பெருகி 90க்கு மேலே வந்திருக்கிறது. எங்களுக்கு இது ஒன்றும் தோல்வி. 14 கம்பேரிசன் செய்றீங்க 2014 பெற்ற வாக்கு சதவீதம். 14 நாடாளுமன்ற தேர்தலை இதோடு ஒப்பிடுவது பொருத்தமாக இருக்கு. அதுல பொருத்தமாக இருக்காதுங்கிறது ஏற்றுக்கொண்டாலும் கூட அதுல அவங்க அதிமுக வாங்கிய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது பிரம்மாண்டமானது. ஒரு 44%. அதுல 3% இழந்து கிட்டத்தட்ட ஒரு 41% ஒரு ஆளும் கட்சி தக்க வைக்கிறது அப்படின்னா அது வந்து குறைத்து மதிப்பிட முடியாத ஒரு விஷயம் இல்லையா? அதே நேரத்தில் நீங்க இப்படி பார்க்கணும்ல, நாடாளுமன்றத்தில் திமுக வாங்கிய சதவீதம் என்ன? 23-26 ஒரு பெரிய முன்னேற்றம். அது ஒரு பெரிய பாய்ச்சல் இல்லையா? நிச்சயமா. அதாவது நான் அதாவது அதிமுகவினுடைய வெற்றியை மறுக்கவில்லை. திமுகவினுடைய வெற்றியும் ஏறத்தாழ திமுகவும் வெற்றி பெற்றிருக்கிறது. இரண்டாவது, திரும்ப திரும்ப இந்த தேர்தலில் ஒரு செய்தி சொல்லப்பட்டது. 2 கட்சி, இந்த இரண்டையும் திராவிட கட்சிகள் என்பதை எப்போதும் நான் ஏற்பதில்லை. அது ஒரு பக்கம். 2 கட்சிகளும் கூடாது கூடாது என்று எல்லோரும் சொன்னார்கள். 2 கட்சிகள் மட்டுமே மொத்த தொகுதிகளையும் பங்கு போட்டுக் கொண்டிருக்கின்றன. அது இன்னொரு பக்கம். திரு மணிசங்கரையர் நம்முடைய இணைகிறார். அவர்கிட்ட முதற்கட்ட சில கருத்துக்களை கேட்க இருக்கின்றேன். திமுக ஒரு பெரும் எதிர்க்கட்சியாக வந்திருக்கிறது. 41 சீட்டுல ஏறத்தாழ ஒரு 33 சீட்டுல தான் காங்கிரஸால வெற்றி பெற முடிந்திருக்கிறது. இதை ஒரு வீழ்ச்சியாக உங்கள் இயக்கத்துக்கு நீங்க பார்க்கலையா? the percentage of success உங்க அணிலேயே திமுகவுக்கு பிரம்மாண்டமானதாக இருக்கிறது, ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு அது குறைவாக இருக்கிறது. அது எப்போது நடக்க போவதாக நமக்கு நன்றாக தெரிஞ்சிருந்தது. இல்லாவிட்டால் இந்த கூட்டணி தலைமையை நம்ம தாங்கி இருப்போம். நமக்கு தெரியும், திராவிட முன்னேற்ற கழகத்தோட நம்ம சேர்ந்தோமானால் அவர்கள் முன்னேறுவார்கள். ஆனால் அந்த காரணமாக ஓரளவுக்கு நம்மளும் முன்னேறுவோம். இங்கே எவ்வளவு இடங்கள் நமக்கு போன முறை இருந்ததோ அதை விட கூடுதலாக கிடைச்சிருக்கு. வாக்கு பங்குலையும் நமக்கு கூடுதலாக கிடைத்திருக்கின்றது. அதேதான் நம்ம நோக்கமா இருந்தது. அந்த நோக்கத்தை நாம் பெற்றுவிட்டிருக்கோம். சந்தோஷம். முந்தைய தேர்தலை காட்டிலும் 2011, 2014 காட்டிலும் முன்னேற்றம் சட்டமன்றத்திலையும் அன்றை விட இன்று அதிகமான எண்ணிக்கையில் இருக்கிறது அப்படின்னு மகிழ்ச்சி அடைறீங்க. ஆனால் எந்த ஒரு அணிக்குமே ஒரு இலக்கு அப்படிங்கிறது ஒரு கணிசமான வெற்றி தான். இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய தமிழ்நாடு யூனிட் ஒரு ஆட்சியில பங்கு கொள்ளணும் அப்படிங்கிற லட்சியத்தோடலாம் இந்த தேர்தல் பயணத்தை முதல்ல பிரயாணத்தை துவங்கியது. ஆனால் அதுல இருந்து ஒரு வீழ்ச்சி என்று தானே பார்க்க முடியும். இந்த பெர்சென்டேஜ் ஆஃப் சக்சஸ் நீங்க எதிர்பார்த்ததும் கிடைத்திருக்கிறதும் நிச்சயமா வெவ்வேறு. நம்மளால் ஏது எதிர்பார்க்க முடியாமல் சூழ்நிலையில் இருந்தோம். ஏனென்றால் போன முறை நம் திமுகவோட இருக்கும் பொழுது தமாக கோஷ்டி நம்ம கட்சியில் இருந்தது. அது மட்டும் இல்லை, அந்த தமாக கோஷ்டி தான் தலைமை தாங்கியிருந்தது காங்கிரஸ் உடையது. ஆகவே கூடுதலாக தன் ஆள்களுக்கு தான் அவர்கள் டிக்கெட் கொடுத்தாங்க. ஆகவே கூடுதலாக அவர்களுடைய ஆள்கள் தான் தேர்ந்தெடுத்து வந்தாங்க. இப்போ நம்ம ஆரம்பிக்கிற நேரத்தில் நமக்கு 3 இடம் தான் இருந்தது. அங்கேருந்து நம்ம முன்னேறி இருக்கோம். ஆகவே அதுவே எதேஷ்டம் என்று நினைத்துக் கொண்டு அடுத்ததாக இந்த 2014 திமுக காங்கிரஸ் பிரிஞ்ச காரணமாக திமுகவுக்கும் மாபெரும் தோல்வி, நமக்கும் முழுமையான தோல்வி. இப்போ நம்ம இணைந்ததுக்கு பிறகு நீங்களே பார்க்கிறீர்கள், ஒரு பெரிய அளவில் நாம் முன்னேறி இருக்கோம். அவர்களுக்கும் லாபம், நமக்கும் லாபம். இந்த கூட்டணி தொடரணும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அடுத்ததாக 2019 நமக்கு மீண்டும் தேர்தலை சந்திக்கிறது அவசியமாகும். அதிமுகவை காட்டிலும் திமுகவும் காங்கிரசும் பெரிய பழைய இயக்கங்கள். அதனது ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வாக்கிலையும் சீட்டிலையும் முன்னேறுவதாகத்தான் இருக்க முடியுமாங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அதை தாண்டி இது ஜெயலலிதாவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாசிட்டிவ் மேண்டேட்டா பார்க்கிறீங்களா, ஆர் யூ ஹேவ் சம் அதர் இன்டர்பிரேஷன் டு இட்? இல்ல, அவர் இந்த முறை ஜெயிச்சிருக்கார், அதை பத்தி சந்தேகம் இல்லை. ஆனால் எங்க அவருக்கு 203 சீட் இருந்ததோ
இன்னைக்கு அது 128 29 வருது. ஆகவே அவர்கள் நிறைய இடங்கள்ல தோத்திருக்காங்க. எங்க அவர்கள் தோத்திருக்காங்களோ நம்ம ஜெயிச்சிருக்கோம், நம்ம கூட்டணி ஜெயிச்சிருக்கு. ஆகவே நம்ம முன்னேறி இருக்கோம். நமக்கு நம்ம ஜெயிக்கவில்லைங்கிற வேதனை இருந்தாலும் கூட இந்த அளவுக்கு ஒரு வலுவான எதிர்கட்சியாக நம்ம வந்திருக்கோம், ஒரு எதிர் அணியாக வந்திருக்கோங்கிறது அதுவே ஒரு பெரிய விஷயம். இப்போ ஜனநாயகம் மீண்டும் தமிழகத்துக்கு வரப்போகுது. அது மட்டும் இல்லை, நீதிமன்றத்தில் எவ்வளவு வருஷம் ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருக்க போறாருங்கிறது தீர்மானிக்க போறாங்க. சோ அதுவும் அவருக்கு சந்திக்க வேண்டியிருக்கு. திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இதுல ஆறுதல் அடையக்கூடிய விஷயங்கள், மகிழ்ச்சி அடையக்கூடிய விஷயங்களும் கூட இருக்கின்றது அப்படின்னு திரு மணிசங்கரையர் கருதுகிறார். முந்தைய தேர்தல்களை காட்டிலும் நீங்க ஒரு ஹேட்ரிக் வெற்றி பெற்றிருக்கீங்கிறது மாற்று கருத்து இல்ல. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகமும் சேர்ந்து ஒரு சாதனை படைத்திருக்கிறது. 2006ல ஒரு 63 சீட்டுகளை பெற்று எதிர்க்கட்சி வரிசையில உட்கார்ந்ததை நாங்க பாருங்க, இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில எதிர்க்கட்சியா இருக்கிறோம் அப்படிங்கறது நீங்க ஒரு சாதனையா தான் கருதுனீங்க. ஆனால் அதையெல்லாம் விஞ்சும் வகையில ஒரு 98ங்கிற அளவுல திமுக அணி எதிர்க்கட்சி வரிசையில இருக்கும் அப்படின்னா நிச்சயமாக இந்த ஒரு சட்டமன்றம் உங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்க போகிறது. திமுகவும் சாதனை படைத்திருக்கிறது என்றால் மிகையா? திமுக சாதனை படைத்திருக்கிறது என்கிறதை வேணுமானா ஒப்புக்கொள்கிறேன். எப்படி? அது ஒரு சவாலாக இருக்கும் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன செய்ய போறாங்க? இது சாதனைங்கிறத ஏத்துக்கிறீங்க? ஆமா. ஏன்னா தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் ஒரு எதிர்க்கட்சி எதிர்க்கட்சி அரசியலை அங்கீகரிக்கிறேன். ஏன்னா அது எதிர்க்கட்சி ஒரு ஷேடோ கவர்மெண்ட், அது ஒரு நிழல் அமைச்சரவை. எதிர்க்கட்சியும் பூரணத்துவம் ஆகும் பொழுதுதான் ஜனநாயகம் என்கிற வானம் அழகாக காட்சியளிக்கிறது. அதில் எதிர்க்கட்சி கணிசமான இடங்களை பெற்றிருக்கிறார்கள். இது அதிமுகவுக்கு சவாலாக இருக்கும் என்பதை ஏற்றுக் கொள்ள முடியாது. எதிரிகளே கண்ணுக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலிருந்து அது நேற்றைய வலுவான எதிரி அப்படிங்கறத திராவிட நேற்றைய நிலவரம், இது இன்னைக்கு இருக்கிற நிலவரம், தமிழ்நாட்டு மக்கள் அளித்திருக்கிற தீர்ப்பு. ஒரு சட்டமன்றத்தில் உங்களுக்கு அவ்வளவு எளிமையா நிலைமை இருக்க போறதில்ல. ஒரு கடுமையான செக்ஸ் அண்ட் பேலன்ஸ எதிர்க்கட்சி கொடுக்க போகிறது, அவ்வளவு எளிமையா இருக்க போறதில்ல அப்படிங்கறது நீங்க உணரலையா? அப்படி ஒரு ஜாம்பவான்கள் எல்லாம் ஜெயிக்கலையே. அப்படி ஒரு ஜாம்பவன் யாரும் எங்கிட்ட கேள்வி கேட்க போறாங்க? அப்படி எல்லாம் ஒண்ணு. அதிமுக பல அமைச்சர்கள் பின்னங்கி இருக்கிறாங்க, தோற்று போயிருக்கிறாங்க. திமுக பல முன்னாள் அமைச்சர்கள் ஹெவி வெயிட்ஸ் இன்னும் பல முறை சட்டமன்றத்தில் இருந்தவங்க தொடர்ந்து இருக்கிறாங்க. ஒரு அணியாக ஒரு பெரிய அணி இதற்கெல்லாம் முகம் கொடுக்கிற வல்லமை உள்ள தலைமை தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை. இதை எளிதில் அவர்கள் கையாள்வார்கள் என்பதை போக போக நீங்களே புரிந்து கொள்வீர்கள். திமுக ஒரு வலுவான இவ்வளவு பெரிய எதிர்க்கட்சியாக இருப்பதை சாதனை என்று அங்கீகரிக்கிறீங்க? ஆமா. நான் திரு மகேந்திரன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். மாற்று வேண்டும் என்ற கோஷம் அதிகம் கேட்ட தேர்தல் இது. மாற்று வேண்டும் என்று கோரியவர்களுக்கு ஏமாற்றம் கிடைத்திருக்கிறதோ அப்படின்னு ஒரு அப்சர்வேஷன் வருகிறது. 6 கட்சிகள் சேர்ந்து இந்த தேர்தலை சந்திச்சீங்க. 6 கட்சிகள் சேர்ந்து 6% வாக்குகளே உங்களால் பெற முடிந்திருக்கிறது. அனைத்து மாற்று அணிகளுடைய வாக்குகளை சேர்த்தாலும் கூட 15% அளவுக்கு தான் வருகிறது. இது என்டிஏ அப்படிங்கிற ஒரு மாற்று கோஷத்தோட 14 தேர்தலில் போட்டியிட்ட தேசிய ஜனநாயகி கூட்டணி வென்ற 19% காட்டிலும் குறைவு. அந்த மாற்று கோஷம் நிராகரிக்கப்பட்டது அப்படிங்கிறது மேண்டேட் இல்லையா? மாற்று கோஷம் நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு மேண்டேட் அடிப்படையா வச்சு நீங்க அந்த முடிவுக்கு வரலாம். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் அந்த முடிவுக்கு வரல. ஏன் முடிவுக்கு வரல அப்படின்னாக்க, மாற்றுன்னு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னாலே அது வெற்றியா தோல்வியா அல்லது எவ்வளவு ஓட்டு என்பதை அடிப்படையாக கொண்டு கணிக்கப்படுவதல்ல. அது ஒரு லட்சியம் சார்ந்தது. மாற்றுங்கிறது அரசியல்ல தேர்தல் அரசியலுக்கும் கொள்கை அரசியலுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. இந்த வேறுபாட்டை புரிஞ்சுக்கிறது அவசியம் நான் நினைக்கிறேன். இப்ப எங்களை மாதிரி கட்சிகள் நாங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஓரளவுக்கு ஒரு கொள்கை அரசியலை அடிப்படையாக கொண்டு மாற்று அரசியலை வைக்கிறோம். மாற்று அரசியலுக்கான திட்டத்தையும் வச்சிருக்கிறோம். ஆனால் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஊடகங்கள், எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மக்கள் பலம் அல்லது எங்களுடைய கூட்டணியினுடைய ஒரு விரிந்த அளவுல இந்த மாற்று அரசியலினுடைய வலிமையை அவர்களுக்கு உணர வைப்பதிலும் அதை மக்கள் மத்தியில கொண்டு போறதிலையும் ஏற்பட்ட தோல்விதான் எங்களுடைய பின்னடைவுக்கு காரணம் நாங்க நினைக்கிறோம். எங்களுடைய மாற்று அரசியல் தப்பு கிடையாது. அதை கொண்டு போறதுக்கு நாங்க வகுத்துக்கொண்ட வியூகங்கள்
அல்லது அதுக்கான காலமும் அதற்கான உழைப்பும் செலுத்துவதற்கான நேரமின்மை கூட ஒரு காரணமா இருக்கு. இவ்வளவு வலிமையா பல அணிகள் சேர்ந்திருக்கிறீங்க. இந்த அணிகள்ல பல கட்சிகள் ஏற்கனவே ஒரு ப்ரோவன் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கக்கூடிய கட்சிகள். அதுல இந்த ஒரு காம்பினேஷன்ல சாத்தியமாக ஒரு விஷயம் இனி சாத்தியமாகும் அப்படிங்கிறது ஹோப்பிங் அகைன்ஸ்ட் ஹோப்பா உங்களுக்கு தெரியல? கட்டாயம் இருக்கு. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் மனதுல பாலிடிக்ஸ் பைபோலார் அப்படிங்கிற அடிப்படையில பிரிஞ்சிருக்கு. ரெண்டா தான் பிரிச்சு பாக்குறாங்க. இது மூன்றாவது ஒன்றை அறிமுகப்படுத்துகிற போது, மூன்றாவது ஒரு அரசியலை பற்றி சொல்லுகிற போது, அதை புரிய வைக்கிறதுலயும் தெளிய வைக்கிறதுலயும் கஷ்டங்கள் இருக்கு. அந்த கஷ்டங்கள் இருக்குதுங்கிறதுனாலயே நாங்களுடைய மாற்று அரசியல் தப்புங்கிற முடிவுக்கு நாங்க வரல, நாங்க வரப்போறதும் கிடையாது. ஆனால் மாற்று அரசியல் என்பது சமுதாயத்தினுடைய ஒரு அடித்தளம் சார்ந்த ஒரு விஷயம். மக்கள் கன்வின்ஸ் ஆகிறது தான் ஜனநாயகத்துடைய லட்சியமா இருக்க முடியும். நோட்டாவை காட்டிலும், நோட்டால ஒரு 5.5 லட்சம் வாக்குகள் வருது. நோட்டாவை காட்டிலும் உங்க அணில இருக்கக்கூடிய கட்சிகள் குறைவான வாக்குகளை பெறுது. நோட்டாக்கு எந்த ஒரு ஊடக வலிமையும் கிடையாது, எந்த விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு 6 பிரதான கட்சிகள் சேர்ந்து, ஒரு வலிமையான கட்சிகள் சேர்ந்து எதிர்நோக்குவதை காட்டிலும் ஒரு நோட்டாக்கு அதிகமான மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படின்னா, மக்களுடைய நம்பிக்கைக்கும் உங்களுடைய கோஷத்துக்கும் உங்களுடைய பிளாங்குக்கும் எங்க வேறுபாடு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நோட்டாங்கிறத நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலே, நோட்டாவுக்கு ஒரு அரசியல் இருக்கு. அது அரசியல் இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஸ்டம், இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், இதன் மீது இருக்கக்கூடிய எதிர்ப்பின் கலகம் தான் நோட்டா. அந்த நோட்டாவில் வரக்கூடிய வாக்குகளை மாற்று அணி அதை எடுத்திருக்கணும். அதுல எங்களுக்கு அவங்களை கன்வின்ஸ் பண்ணி மாற்றுவதற்கான வாய்ப்பு, நேரம், அல்லது நாங்க சொல்லுகிற முறையில் தவறு இருக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? மற்ற அணிகளை காட்டிலும் முதல்ல களத்தில் இறங்கியது நீங்க தான். அதை பெருமையாவே சொல்லிக்கிட்டீங்க. ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் இருந்தார், அந்த கட்சிக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தது, ஒரு கட்டமைப்பு இருந்தது. இதற்கு மீறி இருக்கும்போது எங்களை விட நோட்டாக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்ததுன்னா அது சரியா இருக்குமா? ஹரிக்கு நான் ஒரு விஷயத்தை உணர்த்த விரும்புறேன். தேர்தல் பிரச்சாரம் வேறு, ஒரு கொள்கையை மக்களுக்கு தெளிவுபடுத்துவது என்பது வேறு. இதை நீங்க புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் நான் சொல்றதை உங்களால புரிய வைக்க முடியும், நீங்க மக்களுக்கு அதை புரிய வைக்க முடியும். ஏன்னா நீங்க புரிய வைப்பதும் மக்களுக்கு புரிய வைப்பதும் அவசியம் நினைக்கிறேன். மாற்று அரசியலுடைய தன்மை இருக்கு பாருங்களேன். தேர்தல் பிரச்சாரம்ங்கிறது ஒரு கட்சி தன்னுடைய வலிமைகளை அல்லது இன்னொருத்தரை குறை சொல்லி அல்லது நெகட்டிவ் ஓட்டு அல்லது அரசு எதிர்ப்பின் மூலம் இருக்கக்கூடிய வாக்குகளை பெறக்கூடிய ஒரு நிலைமை. அது மாற்று அரசியல்ங்கிறது நாங்க சொல்லும் போதே அது மாற்று அரசியல் ஏன் சொல்றோம்? இதுல இருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒன்று. இந்த வேறுபட்ட ஒன்றுல நாளைக்கு வெவ்வேறு சக்திகள் கூட இணையலாம். இப்ப இங்க இருக்கிற நபர்கள் இணையலாம், கட்சிகள் இணையலாம், இதெல்லாம் இருக்கலாம். அது ஒரு தொலைநோக்கு பார்வை. அந்த தொலைநோக்கு பார்வை இன்னைக்கு வெற்றி பெறாம போகலாம். இந்த தேர்தலில் விதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நான் அதை சொல்ல விரும்புறேன். நான் திரு ஜி.சி. சேகர் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். ஜெயலலிதாவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஒரு மேண்டேட்டை பாசிட்டிவ் மேண்டேட்டாக பார்க்கிறதா, அல்ல இதுவும் கூட ஒரு வகையான நெகட்டிவ் மேண்டேட்டாக பார்ப்பதா? திமுக வந்துடக்கூடாது, அதுல ரிலேட்டிவ்லி இது பெட்டர், அதனால இந்த அணியை சூஸ் பண்ணதா பார்க்கிறதா, இல்ல முழுக்க முழுக்க ஒரு பாசிட்டிவ் மேண்டேட்டா அதிமுக கருதுவது போல பார்ப்பதா? அதாவது இதை பொறுத்த வரைக்கும் நான் டபுள் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குமே இந்த வேர்டிக்ல. திமுக 2006 இருந்து 2011 வரைக்கும் கொடுத்த அந்த அவங்களோட ஆட்சி இருக்குல்ல, அதோட ஆன்டி இன்கம்பன்சி கொஞ்சம் இங்க கேரி ஓவர் ஆயிருக்கு. இன்னொரு பசுமையா இருக்குன்னு ஒண்ணு இருக்கு. அது ஏன்னா மக்கள் நிறைய பேர் அப்ப இருந்த பவர் கட்டு, அப்ப இருந்த அராஜகங்கள் அதெல்லாம் மனசுல வச்சிட்டு இருக்காங்க. அதனால அதிமுக வரக்கூடாதுங்கிறதால 91-96 ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது, கடுமையான ஆன்டி இன்கம்பன்சி. அது 2001 எதிரொலிக்கல. 2001 அது ஓவர் கம் பண்ணினதுக்கு ஜெயலலிதா போட்ட வியூகம் தான் அந்த பெரிய ஹியூஜ் ஃப்ரண்ட். It's consisting of various alliance partners, Congress, தமாக, CPM, CPI, பாமக அங்கிருந்து டிஎம்கே சைட்ல இருந்து இழுத்து கொண்டு வந்தது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அரித்மெட்டிக் ஆஃப் அலையன்ஸ் அங்க அதுக்கு தான் யூஸ் பண்ணாங்க. 2001 இல்ல 98லயே அதை அவங்க சமாளிச்சாங்க. 98லயே எல்லாம் பண்ணிருக்காங்க. பட் அது நம்ம அசம்பிளி எலெக்ஷன் மட்டும் பேசுவோம். அதனாலதான் இதனாலதான் நான் சொல்றேன், இந்த அந்த 2006 இருந்து 2011 வரைக்கும் இருந்த திமுக அரசுக்கு எதிராக இருந்த மனநிலை, அதை சார்ந்த வாக்காளர்கள் அதை மறக்கல. ஒன்னும் பப்ளிக் மெமரி ஷார்ட் நான் சொல்ல மாட்டேன், நிறைய பேருக்கு அது ஞாபகம் இருக்கு.
அதே மாதிரி இங்க வந்து இப்போ அதிமுக அகெயின்ஸ்டாவும் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருந்திருக்கு. எஸ்பெஷலி இப்ப சென்னையில வந்து வேர்டிக்ட பார்த்தா டெஃபினட்டா அது வந்து ஏடிஎம்கே அகெயின்ஸ்டா தான் இருக்கு. ஏன்னா திமுக கோட்டைன்னு சொன்ன சென்னையை வந்து அதிமுக இப்போ அபகரிச்சிருச்சு. இப்ப திருப்பி அதை வந்து திமுக வந்து மீட் இருக்காங்கன்னா அதுக்கு அந்த ஆன்டி இன்கம்பன்சி தான் காரணம். சோ டபுள் ஆன்டி இன்கம்பன்சி எஸ் பர்க். பட் அதுல ஒரே ஒரு இது என்னன்னா டிஎம்கே இப்போ இருந்த ஆன்டி இன்கம்பன்சியை ஃபுல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணல, ஃபுல்லாவே யூஸ் பண்ணல. அதிமுகவுக்கு அவ்வளவு கடுமையான ஆன்டி இன்கம்பன்சி இருந்திருக்குமானா 44% பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக பதிவு செய்து, ஆனால் அதுல கொஞ்சம் குறைந்து வெறும் ஒரு 3% மட்டுமே இழக்குது. அவங்க இழக்கிறத விட டிஎம்கே கெயின் பண்ணினதை பாருங்க. அது மாற்று அணிகள்ல இருந்து கெயின் பண்ணிருக்காங்க. அது ஆன்டி இன்கம்பன்சி ஒரு 5% வந்திருக்கலாமே, அதுவும் அதோட சேர்ந்து இருக்கலாம். மாற்றடிகள் அசஸ் தே ஹேவ் பீன் வீக்கனிங். நீங்க ஒன்னு பாத்தீங்கன்னா இப்போ விஜயகாந்தோட கட்சி பாத்தீங்கன்னா நீங்க வந்து 2011 எலெக்ஷனுக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஓட் ஷேர் ஹஸ் பீன் டிக்ளைனிங். 2014 இருக்கட்டும் அதுக்கப்புறமா இருக்கட்டும் குறைஞ்சிட்டே தான் வருது. சோ அதனால கம்யூனிஸ்ட் தே ஹேவ் பீன் a weakening force in தமிழ்நாடு. சோ நம்ம அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். எம்டிஎம்கேக்கு என்னைக்குமே அந்த 2% 3% தாண்டி ஓட் ஷேர் இருந்தது கிடையாது. சோ அதனால இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது திமுக எப்படி இவ்வளவு கெயின் பண்ணிருக்கு, அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ்னால தான் கெயின் பண்ணிருக்கு. சோ அந்த ஆன்டி இன்கம்பன்சியை அவங்க ஒரு அதாவது லாஸ்ட் 10 மீட்டர்ஸ் வரைக்கும் கொண்டு போறாங்க. அந்த லாஸ்ட் 10 மீட்டர்ஸ்ல தான் யூ ஹேவ் டு ரன் ஃபாஸ்ட் இன் 100 மீட்டர் ஸ்பிரிட். அங்க they lose it. திரு மணிசங்கரையர் இன்னும் சற்று நேரத்தில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறார். அதனால அவருடைய கருத்துக்களை நான் கேட்க விரும்புறேன். திமுகவும் காங்கிரசும் முந்தைய ஆட்சியுடைய ஆன்டி இன்கம்பன்சியை இன்னமும் சுமக்கின்றன அப்படிங்கிற இன்டர்பிரேஷன் வருகிறது. அது இன்னும் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வை வருகிறது. அது பொருந்தியும் போகிறது தேர்தல் முடிவுகள்ல. உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கா? ஆன்டி இன்கம்பன்சிங்கிற வார்த்தை அடிக்கடி நம்ம உபயோகப்படுத்துறோமே தவிர அதற்கு அர்த்தம் என்னன்னா மக்களுக்கு ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சிக்கு பொறுத்து ஒரு அதிருப்தி இருக்கு. அவர்கள் நாம் ஏது எதிர்பார்த்தோமோ செய்யாமல் இருந்திருக்காங்க காரணமாக தான் ஆன்டி இன்கம்பன்சி வருது. ஆகவே நம் இந்த ரிசல்ட்டை பார்த்தோமானால் 2 பாடங்கள் கத்துக்கிறதுக்கு இருக்கு. ஒன்னு, மாபெரும் அதிருப்தி இருந்தது ஜெயலலிதாவுடைய ஆட்சியோட சென்ற 5 ஆண்டு காலத்துல. அது ஒண்ணு. 2வது, இந்த 3வது அணி அவர்களுக்கு விழுந்த ஓட்டு ஆன்டி இன்கம்பன்சி தான். ஆனால் நமக்கும் அவர்களுக்கும் தொடர்பில்லாத காரணமாக இது பிரிஞ்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் லாபம் கிடைச்சிருக்கு. ஏதோ நடந்துருச்சு. ஆனால் நான் 2019 பார்க்கும் நேரத்தில் என்னுடைய அபிப்பிராயம் என்ன, எந்த பாடம் நம்ம கத்துக்கணும் என்றால், நம் அனைவரும் இணைந்து நம்ம சேர்ந்து அதிமுகவை எதிர்த்தோமானால் தாராளமாக ஜெயிச்சிடலாம். அந்த காரணமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த விதமான ஆதரவு டெல்லியில கிடைக்காது. ஆகவே ஆன்டி பிஜேபியா இருக்கணும் என்றால் தமிழ்நாட்டில் ஆன்டி அதிமுகவா இருக்கணும். மனசுல வச்சுட்டு அந்த நோக்கத்தோட ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்றீங்க. யூ ஆர் ஈக்குவேட்டிங் தி டூ பார்ட்டிஸ், அதிமுகவும் பிஜேபியும். அது நடக்கட்டும். ஆனால் பிஜேபிய இங்க டெல்லியில தோக்கடிக்கணும் என்றால் யாரெல்லாம் அதிமுகவை எதிர்த்திருக்காங்களோ தமிழ்நாட்டில் அவர்களை இணைத்து திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அந்த அணி வெற்றி அளித்தோமானால் ஒரு பெரிய அளவில் பிஜேபிக்கு எதிர்ப்பு இருக்கும் இங்க தமிழ்நாட்டில் இருந்து. ஓகே, நம்ம திருப்பி பார்த்திருக்கோம். யாரு தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் கடைசியா போய் ஆட்சி அமைக்கிறாங்க டெல்லியில. நடந்தது. ஆனால் இப்போ எதிர்காலத்தை பற்றி நோக்கி பார்த்தோமானால் நம் அனைவரும் கலந்து கொண்டு வந்தோமானால் தான் சரியா வரும் என்று நான் நினைக்கிறேன். திரு ஹெச் ராஜா உங்கள்கிட்ட தாமதமா வருவதற்கு மன்னிப்பு கேட்டுட்டு வரேன். இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா சோபிக்கல. நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்று, வந்த முடிவுகள் ஒன்று. பாஜக இதுல பின்னடைவு அடைந்திருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கருதுறீங்க? நீங்கள் கற்க வேண்டிய பாடம் என்னன்னு நினைக்கிறீங்க? முதல்ல வெற்றி பெற்ற அதிமுகவுக்கு செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு
என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜனநாயகத்தில் மக்கள் தீர்ப்புக்கு நாம மதிப்பளிக்கிறோம். தமிழ்நாட்டில் 77 ஒரு அரசியல் இருந்து வந்தது. திரு கருணாநிதி அவர்களை மையமாக வச்சுதான் அந்த அரசியல். ஏனென்று சொன்னால் திமுகவிலிருந்து திரு எம்ஜிஆர் அவர்கள் வெளியேறிய உடனே அவர் அதிலிருந்து கொண்டு வந்தது வெறும் 12% ஓட்டு தான். ஆனால் அவருக்கு 33% ஓட்டு எப்படி கிடைச்சு அவர் ஆட்சிக்கு 77 வந்தார் என்று சொன்னால், யாரெல்லாம் ஆன்டி கருணாநிதியோ, கருணாநிதி அவர்களை யாருக்கு பிடிக்கலையோ அவர்களெல்லாம் திரு எம்ஜிஆர் பக்கம் வந்தார்கள். அதே அரசியல் தான் போன தேர்தல் வர தொடர்ந்து இருந்திருக்கு. யாரெல்லாம் கருணாநிதி அவர்களையோ அல்லது திமுகவையோ அதன் கொள்கைகள் காரணமாக, பெருவாரியா சொல்ல போனா இந்து மதத்திற்கு எதிரான அவர்களுடைய பேச்சுக்கள் அடிப்படை, இதை வைத்து ஒரு அரசியல் ப்ரோ கருணாநிதி ஆன்டி கருணாநிதி அப்படிதான் அரசியல் இருந்தது. ஆனா இந்த தேர்தல் அது மாறி செல்வி ஜெயலலிதா அவர்களை மையப்படுத்தி தேர்தல் திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. அதனாலதான் யாரெல்லாம் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு எதிரான கருத்து வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருமே இன்னைக்கு திமுக பின்னாடி போயிருக்காங்க. அதாவது நான் ஐ see a paradigm change. 77 இருந்து வந்த ஒரு அணுகுமுறை. இல்ல சொல்லிடுறேன். இல்ல தயவு பண்ணி ஹரி ஒரு 2 மினிட்ஸ் போருங்க. இவ்வளவு நேரம் நான் பொறுத்து கேட்டு. அதாவது அந்த மாதிரி அதனாலதான் இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, காங்கிரஸ் திமுகவோட கூட்டணிக்கு போலினாலும் திமுக இந்த தளவு தொகுதிகள் ஜெயிச்சிருக்கும். என்னன்னு சொன்னா செல்வி ஜெயலலிதா அவர்களை பிடிக்காத அந்த வாக்குகள் கூட திமுகவுக்கு போயிருக்கும். அதனாலதான் சொல்ல வரேன். ஏன்னா இப்ப நடந்திருக்கிறது அதுதான். அதிமுகவுக்கு 3% மாத்திரம் ஓட்டுகள் குறைஞ்சிருந்தாலும் திமுகவுக்கு பெரிய அளவுல ஓட்டுகள் வந்திருக்கிறது பூராமே திமுக அதிமுகவுக்கு வெளியில இருக்கின்ற கட்சிகளிடமிருந்து ஷிஃப்ட் ஆயிருக்கு. அதனால இன்றைக்கு இருக்கின்ற இந்த ஒரு அரசியல ஒரு பெரிய ஷிஃப்டா நான் கருதுறேன். ரெண்டாவது, திரு மணிசங்கர் என்னவோ காங்கிரஸோட திமுக சேர்ந்ததுனால திமுக ஜெயிச்சது மாதிரியும், அல்லது காங்கிரஸுக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பிஜேபியை தடுத்துடணும்னு, அஸ்ஸாம்ல நீங்க 15 வருஷமா இருந்த ஆட்சியை தோத்துருக்கீங்க, மேற்கு வங்கத்துல காணா போயிட்டீங்க, கேரளாவில் ஆட்சி இழந்திருக்கீங்க. இன்னைக்கு தான் நரேந்திர மோடி அவர்களுடைய ஒரு அப்பீல், காங்கிரஸ் முக்த் பாரத், காங்கிரஸே இல்லாத இந்தியா என்பது இது முழுமையடைந்த நாள்ங்கிறனால நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். இரண்டாவது, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் காங்கிரஸ் இருக்கு, பாஜக இல்ல நான் பேசிடுறேன். நான் அதுக்கு வர்றதுக்குள்ள அவசரப்பட்டுட்டீங்க. அதுல வரக்கூடிய கேள்விதான் இல்லையா, நான் வேற ஏதோ சப்ஜெக்ட்டுக்கு போறேன். நீங்க சொல்லக்கூடிய விஷயத்துல அதுல எழக்கூடிய சந்தேகத்தை கேள்வியா வைக்கிறேன். ஐ எம் கமிங். அதாவது ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் ஒப்புக்கொள்ள வேண்டியது, பிஜேபி பொறுத்தவரை மோடி அவர்களுக்கோ பிஜேபிக்கோ இருக்கிற குட்வில்ங்கிறது ரொம்ப அதிகம். ஆனால் எங்களோட அமைப்பினுடைய பலவீனம் எங்களை அந்த குட்வில்ல ஓட்டா கன்வெர்ட் பண்றதுக்கு முடியாம போயிருக்கு. ஆகவே இது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடம். 14 முடிஞ்சது, 14 ஒரு 5% அளவுக்கு கொண்டு வர முடிஞ்சது, 14 ஏன் முடியல? எந்த இடத்துல தவறு நடந்தது? பார்லிமெண்ட்டுக்கும் இல்ல. நான் கட்சியில துவக்க காலத்திலிருந்து இருக்கிறோமா, 1996 நான் நாகர்கோவில், திருச்செந்தூர், தென்காசி பாராளுமன்ற பொறுப்பாளராக இருந்தேன். ஒரே சமயத்தில் பார்லிமெண்ட்டுக்கும் அசம்பிளிக்கும் தேர்தல் நடந்தது. அப்ப நடந்த பொழுது கூட பாராளுமன்றத்திற்கு நாங்க வாங்கினது 1,67,000 ஓட்டு. ஆனால் அசம்பிளி கேண்டிடேட்ஸ் அந்த 6 தொகுதிக்குள்ள வாங்கினது 1,07,000 தான். ஒரே சமயத்தில் நடந்தது. அப்படி இருக்கும் பொழுது கூட மிகப்பெரிய அளவில் வித்தியாசத்தோடு மக்கள் வாக்களிக்கிறார்கள். பார்லிமெண்ட்டுக்கு ஒரு மாதிரி, சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரி. அதனாலதான் பாராளுமன்றத்தின் பொழுது மோடி அவர்களுக்கு பிரதமராகணுங்கிற நாங்க தான் மாற்று, தமிழகத்துல நாங்க ஒரு போர்ஸ் அப்படிங்கிற ஒரு வாதம் அடிபட்டு போகுது. ஒரு மாநில அரசியல்ல தாக்கம் மிகுந்த சக்தியா வரணும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு பிரகாசம் இழக்குது. அதுதான் அதோட இன்டர்பிரேஷன். ஹரிஹரன் 1984 இந்த நாட்டிலேயே வெறும் 2 MP வச்சிருந்த கட்சி இன்னைக்கு 282 கட்சி வச்சிருக்கு. அதாவது ஒரு தேர்தல்னால ஒரு கட்சியினுடைய கோர்ஸ் தடைபட்டு போகும்னோ அல்லது அது நின்று போகும்னோ அதுல மாற்றம் வரும்னோ நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா நாங்க பார்த்த அளவு ஏற்ற இறக்கங்களை
இதுவரைக்கும் வேற கட்சியை பார்த்திருக்க முடியாது. தேசிய அரசியல் 270 வரைக்கும் போனீங்க. ஆனா தமிழ்நாட்டில் அதிகபட்சமா ஒரு கூட்டணியில் இருந்து தானே உங்களால 4 வாங்க முடிஞ்சிருக்கிறது. அந்த சூழ்நிலை, அதுவும் ஒரு நரேந்திர மோடி ஒரு குட் கவர்னன்ஸ் இருக்கிறது, ஒரு பாசிட்டிவ் ஓட் இருக்கு அப்படின்னு உங்களுடைய கிளைம்ஸுக்கு மத்தியில கூட தமிழ்நாட்டில் சாத்தியம் இல்லை அப்படின்னா எப்பொழுது சாத்தியமாகும்? இல்ல, நான் என்ன சொல்றேன், 84 இருந்ததை 89க்குள்ள எங்களால திருப்ப முடிஞ்சது. இன்றைக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்திருக்கிறது, என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் அதிமுக இதுவரை கடைபிடித்த ஒரு கொள்கை, அதன் மூலமாக இன்று தமிழகத்தினுடைய நிதி நிலைமை இருக்கின்ற மிக மோசமான ஒரு சூழ்நிலை. ஏன்னா ஆல் சக்சஸ்ஃபுல் லீடர்ஸ் நீட் நாட் பி இஃபெக்டிவ் அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட் மேக்ஸிம். அதனால இன்று அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது, வாழ்த்துகிறேன். ஆனால் அதிமுகவினுடைய பாலிசிஸ் 2011 தமிழ்நாடு அரசாங்கத்தின் நேரடி கடன் 1 லட்சம் கோடி, ஆனால் இன்னைக்கு 2 லட்சம் கோடி. அதே மாதிரியா இன்னைக்கு 2,10,000 கோடி எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்திரம், டிஎன்இபிக்கு மாத்திரம் நஷ்டம் இருக்கு. 24,000 கோடி வட்டி கட்டி கொண்டு இருக்கிறது டிஎன்இபி. அதனால வரவிருக்கின்ற 5 ஆண்டுகளில் இவர்களோட தேர்தல் வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்ற முடியும், அதனுடைய ரியாக்ஷன் மக்கள்கிட்ட என்ன இருக்கும்? ஏன்னா 84 நாங்க 5 வருஷத்துல 286 ஆயிருக்கு. We have got a lot of experience. அதனால இன்னைக்கு வெற்றி பெற்றதுக்கு வாழ்த்து சொல்றதோட நான் நிறுத்திக்கிறேன். நீங்க இந்த கேள்வி கேட்டதுனால நான் இந்த பதில் சொல்லியிருக்கேன். அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாலிசி டுவர்ட்ஸ் பைனான்சியல் மேனேஜ்மெண்ட் அது ரொம்பவும் ரெக்லஸ் அண்ட் irresponsible. அதனால அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அட் எனி டைம் வி கேன் டர்ன் தி டேபிள்ஸ். அதனால இந்த ஒரு தேர்தல் ரிசல்ட்ல எல்லாமே பாரதிய ஜனதா கட்சிக்கு இனிமே முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரியான எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கும். பல நம்பிக்கைகள் மெய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு பெரிய ஒரு பின்னடைவு அப்படின்னு கருதிய ஒரு காலகட்டத்திலிருந்து பல இயக்கங்கள் மேம்பட்டு வந்திருக்கின்றன, மாற்றுக்கிறது இல்லை. நான் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலையே இல்லை அப்படின்னு நீங்க சொன்னாலும் இன்னைக்கு சென்னை மாதிரியான தொகுதிகளில் பார்த்துக்கோங்க, இன்னும் சென்னையிலேயாவது ஒரு கடுமையான ஒரு வெள்ளம் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறது. வெள்ளம் பாதித்திராத தொகுதிகளில் கூட அமைச்சர்களாக இருந்தவங்க வீழ்ச்சியை சந்திச்சிருக்காங்க. சென்னையில வளர்மதி, கோகுல இந்திரா, முந்தைய அமைச்சர்களாக அந்த பொன்னை, இந்த மாதிரி ஹெவி வெயிட்ஸ் வாய்ப்புகளை இழந்திருக்கிறாங்க. ஒரு ஆன்டி இன்கம்பன்ஸ் உடைய விளைவு தானே அப்படி வெளிப்படுது இவ்வளவு ஹெவி வெயிட்ஸ் சென்னைக்கு. அதான் நீங்க முதல்ல சொல்லிட்டீங்க, வெள்ளமும் கள்ளமும் சேர்ந்து இந்த நிலைமைக்கு வந்து ரொம்ப எளிமையா சொல்றீங்க. இல்ல, அதுதான் நான் சொன்னேன். சென்னையிலனா இதுல இருக்கலாம். இப்ப நீங்க நிறைய தொகுதிகள்ல, ஒரத்தநாடு மாதிரியான தொகுதிகள்ல பெரிய சவால். அவருக்கெல்லாம் நிறைய சுமை, பணிச்சுமை. ஒரு காவிரி டெல்டா பகுதியில் இருக்கிற நாகை, திருவாரூர், தஞ்சை, முதலமைச்சருக்கு இல்லாத பணிச்சுமை இல்ல. ஒரு களப்பணியாளர் அவரு, இந்த 3 மாவட்டம், அது போக அரியலூர் மாவட்டம், அதெல்லாம் அவர் இன்சார்ஜ் எடுத்துக்கிட்டு எப்பவுமே ஆக்டிவா இருக்கிற அமைச்சர். அதனால அவருடைய சொந்த தொகுதிக்கு அவர் நேரம் ஒதுக்க வாய்ப்பு இருந்திருக்காது. அதனால வந்ததா இருக்கும். வட மாவட்டங்கள்ல அமைச்சர் வைத்திலிங்கத்துக்கு பணிச்சுமை அதிகம்ங்கிறத நானும் ஒத்துக்கிறேன். அது பல்வேறு விதமான பணிச்சுமை, அது நானும் ஒத்துக்கிறேன். என்ன மாதிரி பணிச்சுமை? இதுக்கு மேல நான் தொலைக்காட்சியில் சொல்றது அவ்வளவு சரியா இருக்காது. இது ஒரு சற்றே ஒரு பின்னடைவா பார்க்கல. நீங்க காங்கிரசும் அதிமுகவும் மோதக்கூடிய தொகுதிகளில் ஒரு கேக் வாக்கா எளிமையா வெற்றி பெற்றுறீங்க. ஆனால் திமுகவும் அதிமுகவும் மோதக்கூடிய இடங்கள்ல, உங்களுடைய வெற்றி பெற்ற இடங்கள்ல கூட வெற்றி கடினமாக இருக்கிறது. சில இடங்கள்ல ஒரு சிறிய மார்ஜின்ல வெற்றி பெறக்கூடியதா இருக்குது. என்னுடைய இது வரைக்கும் நான் பார்த்தது சரியா இருந்தா 32 மாவட்டங்கள், 32 சட்டமன்ற தொகுதிகள்ல இந்த ஒரு வாக்கு வித்தியாசங்கிறது 1000க்கும் 5000க்கும் இடையில இருக்கிறது. சில இடங்கள்ல திருமாவளவனுடைய தொகுதியில 87 வாக்குகள்ல வெற்றி வாய்ப்பை பெறீங்க. உங்களுக்கு ஆதரவான திருமாவளவனை எதிர்த்து 87 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதே பெரிய விஷயம் இல்லையா? அப்படி 2014 நீங்க பெறலையே. 2016 அவர் போட்டியிட்ட நாடாளுமன்ற தொகுதியில அப்படி ஒரு அவ்வளவு கஷ்டமான வெற்றியை நீங்க பெறலையே. அதாவது அன்னைக்கு வாங்கின வாக்கு சதவிகிதம் குறையல. இது தேர்தல் முறையில் இருக்கிற மேடு பள்ளங்களை தவிர அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கெல்லாம் பின்னடைவு கிடையாது. பின்னடைவு இல்லைன்னு இல்ல, நிச்சயமா இல்ல. இப்ப ஒரு 40% பெற்றாலும் கூட ஒரு சீட் டிரான்ஸ்பரபிலிட்டி நீங்க ஆசைப்பட்ட அளவுக்கு ஷேர் ஆகும்போது எப்படி வருது? அது தேர்தல் கமிஷனர் தான் கேட்கணும். இது
ஷேர் ஆகும் பொழுது அப்படி வருதுங்க. 41% வாங்கி இருக்கோம். அரசாங்கத்திற்கு எதிரான அதிருப்தி இல்ல. சென்னை போன்ற இடங்களில் இருந்திருக்கலாம். ஆனால் அதை நாங்க முகம் கொடுத்திருக்கோம். ஆனா இப்படி வந்திருக்குன்னு சொன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு எதிரான அதிருப்தி கிடையவே கிடையாது. இது ஒரு மாற்று அணிக்கான வாய்ப்பு பற்றிய கேள்வி வருது. இன்னைக்கு 19% வாக்குகளை ஒரு மாற்று அப்படிங்கிற கோஷத்தோடு பாரதிய ஜனதா கூட்டணி 2014 பெறுகிறது. ஆனால் இம்முறை எல்லா மாற்று அணிகளையும் கலெக்டிவா எடுத்துக்கிட்டாலும் 15% கிட்டதான் மாற்று அணி பெற்றிருக்கக்கூடிய எல்லா மாற்று அணிகளும் கலெக்டிவா பெற்றிருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் இருக்கிறது. சோ இவர்களுடைய வெற்றி வாய்ப்பு வரும் காலத்துல உங்களுடைய பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் பத்தின கேள்விகள் எழலையா? இந்த தேர்தலில் 3 வீஸ்க்கு பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் அடிபட்டு போயாச்சு. வைகோ, விஜயகாந்த், வாசன், இந்த 3 வீ ஒண்ணுமே தலையெடுக்க முடியாது என்னோட கணிப்பு. ஏன்னா இவங்க அப்படி ரைட் ஆஃப் பண்ணிட முடியுமா? நான் ரைட் ஆஃப் பண்றேன், பாருங்களேன். 3 நாள் கழிச்சு நாஞ்சில் சம்பத் சாரோட இம்பாக்ட் ஏன்னா அந்த வைகோ அந்த 2% ஓட்டை வச்சுட்டு அவர் ஒரு கூட்டணியை உருவாக்குறாரு. 0.9 உருவாக்குறாரு. நாஞ்சில் சம்பத் சாருக்கு அவ்வளவு சந்தோஷம். வாசன் கடைசி வரைக்கும் அதிமுக கூட போனோம் மட்டும் அங்க பேரம்படியிலன்ட்டு உடனே இங்க சேர்றாரு. விஜயகாந்த் டிஎம்கே கூட பேசி 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 கட்சியில அவரை நான் கிங் மேக்கரா இருக்க மாட்டேன், கிங்கா தான் இருப்பேனாரு. கட்சியில இஸ் பீன் ரெடியூஸ்ட் டு எ ஜோக்கர் அந்த மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு. பாவம், அவ்வளவு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த. அதாவது நான் சேகர் ஒரு பிளண்டா சொல்றாரு. நான் வெற்றி வாய்ப்பை பெற்றாலும் இழந்தாலும் எந்த கட்சி ஒரு சமூக அரசியல் திட்டங்களை கையில் வைத்திருக்கிறதோ அது தொடர்ந்து இயங்கும். வெறும் தேர்தல் ஒரு கட்சியை முடிச்சு போட முடியாது. ஆனால் எந்த சமூக அரசியல் திட்டங்களும் கையில் இல்லாத கட்சிகள் தேர்தலுக்காக மட்டும், தேர்தல் நேரத்தில் மட்டும் மக்களை பார்ப்பது, தேர்தலில் மட்டும் பார்ப்பது என்று சொன்னால் வேண்டுமானால் அதற்கு அதிமுக விதிவிலக்காக இருக்கலாம். மற்றபடி சமூக அரசியல் திட்டங்கள் கையில் இல்லாமல் தேர்தலுக்கு மட்டும் முன்வருகிற கட்சிகள் கண்டிப்பாக இந்த தேர்தலுக்கு பிறகு அதனுடைய நிலைகள் தாழ்ந்து போகும் என்பது இயற்கையானது. ஒரு மாற்றுக்கான முயற்சியை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். மாற்றுக்கான முயற்சி இம்முறை வெற்றி பெறவில்லை என்றால் திமுக அதிமுக கொடுக்கக்கூடிய சீட்டுகளை வாங்கிட்டு போட்டியிடக்கூடிய நிலைமை வந்துவிடும், அதற்கான அபாயம் ஏற்பட்டுவிடும் அப்படின்னு நீங்கள் தான் சொன்னீங்க. உங்கள் அணி சொன்னது. அந்த அபாயம் ஏற்பட்டு விடவில்லையா? அது நான் சொல்லல, ஒருங்கிணைப்பாளர் சொல்லியிருக்கலாம். பட் ஆனாலும் அது ஒரு அளவுகோலாவோ அடிப்படையாவோ எடுக்க முடியாது. மாற்று அரசியல்ங்கிறது திமுக அதிமுகவை சார்ந்தது அல்ல. அதை முதல்ல நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். மாற்று அரசியலை பற்றிய பல குழப்பங்கள் நிறைய இருக்கு. என்ன மாற்று அரசியல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, உலகமயம் சார்ந்த அந்நிய மூலதனங்களுக்கு ஆதரவான செயல்பாட்டை நிறுத்திட்டு நாடு மக்கள் என்ற அடிப்படையில் பார்க்க வேண்டும். அதே போல மொழியிலிருந்து தொடங்கி எல்லாம், இதுதான் மாற்று அரசியலினுடைய மையம். ஆனால் இது ஏதோ ஒரு கோவத்துல திமுக அதிமுக அதனுடைய எதிர்ப்பா இதை காட்டுறதுங்கிறது சரியில்லை. மாற்று அரசியல் இருக்கலாம், ஆனா ஒரு பொலிட்டிக்கல் ரியாலிட்டி இதுதானே. பொலிட்டிக்கல் ரியாலிட்டி அது அல்ல. அதாவது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இதுல உள்ள குழப்பமே என்னன்னாக்க, தேர்தல் வெற்றி தோல்விகளை மட்டும் முன்னிறுத்தி நீங்க பல விஷயங்களை ஆராயிருக்கீங்க. இப்படி வந்தால் இது அபாயம் அப்படின்னு சொல்றது உங்கள் அணி. எங்கள் அணியில திருமா சொன்னதை நீங்க ஆதாரம் காட்டலாம், அல்லது வைகோ சொன்னது ஆதாரம் காட்டலாம், அல்லது மற்ற தலைவர்கள் சொன்னது ஆதாரம் காட்டலாம். ஆனால் நான் இப்ப என்ன சொல்றேன் அப்படின்னாக்க, மாற்று அணி என்பதோ அல்லது மாற்று அரசியல் என்பதோ ஒரு உள்ளார்ந்த ஒரு தொடர்ச்சியையும் ஒரு சமூக பொருளாதார உள்ளடக்கத்தையும் கொண்டது மாற்று அணி. மாற்று அரசியல் அதுதான். அந்த மாற்று அரசியலை நாங்க எடுத்துட்டு போற போது அதுல இருக்கக்கூடிய லட்சியங்கள் தான் முக்கியமே ஒழிய வெற்றி தோல்விகள் முக்கியம் கிடையாது. இப்ப நாங்க இப்ப கம்யூனிஸ்ட் கட்சியில நாங்க இருக்கிறோம். இப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க, இப்ப நான் தேர்தலிலோ அல்லது மற்றதோ அப்படிங்கறத விட ஒரு சமூக பொருளாதாரத்தினுடைய ஒரு வலிமை மிகுந்த ஒரு வேலை திட்டத்தை தமிழகத்துக்கு கொடுத்து அதை செயல்படுத்தணும்னு நினைக்கிறோம். அதுல இவங்களை எதிர்ப்பு அவங்க கூடாதுங்கிறது அல்ல. காரணம் அது லட்சியம் சார்ந்தது. தேர்தல்ல இவங்களை தோக்கடிச்சு இன்னொருத்தவங்க வரணும்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் நீங்க பேசுற அரசியல். நீங்க பேசுற அரசியல் என்ன அப்படின்னாக்க,
தேர்தல்ல திமுகவை தோற்கடிச்சு அதிமுக வரணும், அதிமுகவை தோற்கடிச்சு வெற்றி தோல்வி அந்த அளவோடு ஊடகங்கள் பார்ப்பதை நீங்கள் நிறுத்திக் கொண்டு அதுக்கு மேலேயும் ஒரு அரசியல் இருக்கு, அதனோடு இதை இணைத்து பார்க்க வேண்டும். இல்ல நீங்க ஒரு ஜனநாயகம் என்பது ஒரு தேர்தலோட முடிஞ்சிருதா? நான் உங்களை கேட்கிறேன். நிச்சயமா கிடையாது. ஒரு தேர்தலுக்கும் இன்னொரு தேர்தலுக்கும் நீங்க கொஞ்சம் காதுல வாங்கிக்கீங்களேன். ஒரு தேர்தலுக்கும் இன்னொரு தேர்தலுக்கும் தொடர்பு இருக்கா? இருக்கு. அரசியலமைப்பு சட்டம்னு ஒண்ணு இருக்கு, அது இப்படித்தான் நீ செயல்படணும்ங்கறத வழிகாட்டுது. தேர்தல் முறைகளும் அல்லது ஆட்சிக்கு வர்றவங்களும் அந்த அரசியல் சட்டத்தை மதிக்கிறாங்க, காலில் போட்டு மிதிக்கிறாங்க, எல்லாம் நடக்குது. ஆனால் இதையெல்லாம் இணைத்து பார்க்கக்கூடிய ஒரு பார்வை, ஒரு மாற்று அரசியல், அது மக்களுக்கு கூட மக்களுக்கு அதை பற்றிய ஒரு எஜுகேஷன், வெறும் ஓட்டு வாங்குறதோட மக்களை விடாம மக்களுக்கான ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு படிப்பினை, ஒரு பாடம். இந்த ஜனநாயகம்ங்கிறத நாம என்ன சொல்றோம்? பார்ட்டிசிபேட்டட் டெமோக்ரஸின்னு சொல்றோம். இன்னைக்கு தேர்தல் ஆணையம், நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல விரும்பல, தேர்தல் ஆணையம் உட்பட எல்லாருமே ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய உண்மை என்னவென்றால், ஒரு இந்திய ஜனநாயகம் எப்படி செயல்பட வேண்டும் என்று தேர்தலை கருதுதோ அப்படி ஒரு தேர்தல் நடக்கல, அதுல குறைபாடு இருக்கு அப்படிங்கறத எல்லாரும் ஏத்துக்கிறோம். இந்த ஒரு அப்பழுக்கற்ற தேர்தலை அப்ப வெற்றியோ அப்ப அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு வேணுமா இல்லையா? ஓகே, ஒரு பெரிய கேள்வியை நீங்க கேட்டுட்டு நீங்க பாட்டு விட்டுட்டு போனா பதில் சொல்லணுமா வேணாமா? ஜனங்களை எஜுகேட் பண்றவா? நிச்சயமா I have to make it equitable. மற்றவர்களுக்கான வாய்ப்பை நான் உறுதிப்படுத்துறேன். திரு ஹெச் ராஜா அவர்கள்ட்ட சில கேள்விகளை கேட்கிறேன். அதிமுகவை அணுகக்கூடிய விதத்துல இந்த முறை ஜெயலலிதாவை மையப்படுத்தி ஒரு சூழ்நிலை வந்துருச்சுங்கிற ஒரு அப்சர்வேஷன் வைத்தீங்க. அதிமுகவை அணுகுவதில் உங்களுடைய நிலைப்பாட்டில் ஒரு குழப்பம் இருந்திருப்பது உங்களுடைய பின்னடைவுக்கு காரணமாக இருந்திருக்குன்னு நீங்க கருதுறீங்களா? மத்திய அரசுக்கு ஒத்துழைப்பு அதிமுக அரசு அளிக்கலன்னு ஒரு அமைச்சர், அளிக்கிறதுன்னு இன்னொரு அமைச்சர், மத்திய அரசு இந்த ஆட்சி சரியில்லைன்னு திரு பொன் ராதாகிருஷ்ணன் இப்பொழுது சொன்னார். மத்திய அரசாங்கத்துடைய திட்டத்தை எல்லாம் இந்த அரசு தான் செயல்படுது, அம்மா தான் பன்னீர்செல்வத்துக்கு பதிலாக வரணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வெளிப்படுத்தார். ஒரு இன்கன்சிஸ்டன்டா உங்களுடைய வியூஸ் இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இருந்திருக்கிறது. அது உங்களுடைய பின்னடைவுக்கு ஒரு காரணமா இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல there are other reasons நினைக்கிறீங்களா? அதாவது எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே அந்தந்த சமயத்துக்கு அது சரி, பட் வெரி கான்ட்ரடிக்டரி. இல்ல நீங்க ஒட்டுமொத்தமா எடுத்துக்க கூடாது. இப்போ வெங்கையாஜி வந்த பொழுது அவருக்கு சந்தித்ததும், அல்லது பியூஷ் கோயலுக்கும் வந்த பொழுது அப்பாயின்மெண்ட், கொஞ்சம் இருங்க ப்ளீஸ், நான் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்திருக்கேன். அந்த சூழ்நிலைக்கான சரியான கருத்து. ஆனால் அதிமுக பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி பார்லிமெண்ட்லையும் எதிர்த்து தான் போட்டிட்டு இருக்கு, இப்போ எதிர்த்தான் போட்டி இருக்கு. ஆனால் திரு மகேந்திரன் அவர்கள் ஒரு விஷயத்தை தொட்டார், அதை நான் தொடர விரும்புறேன். இந்த தேர்தலில் மிகப்பெரிய தோல்வி கண்ட ஒரு அமைப்பு எதுன்னா எலெக்ஷன் கமிஷன். ஏன்னு சொன்னா ஒரு எலெக்ஷன் கமிஷனோட முழுமையான வேலை ரெண்டு தான். ஒன்னு குறைபாடு இல்லாத வாக்காளர் பட்டியல், ரெண்டாவது ஃபேர் போல், பணத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத எலெக்ஷன் நடத்துறது. ரெண்டுலையும் தோத்து போயிருக்கு. நான் ஒரு வாக்குச்சாவடிக்கு போறேன், ஒரு முன்னாள் நீதிபதி அவர் மனைவியோட வர்றார். அவர் சொல்றார், ராஜா நீங்க எங்க வீட்டுக்கு, நான் 70,000 மக்களை வீடு வீடா ஏறி பார்த்திருக்கேன், நீங்க எங்கிட்ட ஆதரவு கேட்ட பொழுது உயிரோட இருந்தோம் ராஜா, இன்னைக்கு உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்காக போகும்போது நாங்க செத்து போயிட்டோம்னு. பார்லிமெண்ட் தேர்தலில் ஓட்டு போட்டிருக்காங்க, இப்ப அவங்களோட பேர் எலக்டரல் எப்படி இல்லாம போச்சு? யாரு தண்டிக்கிறது? இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேர். சரி, ஆன்லைன்ல அவர் ஓட்டரா இருக்கார், இவங்க வச்சிருக்கிற ஹார்டு காப்பியில ஓட்டரா இல்ல. whose fault is this? வெற்றி தோல்வியை இல்ல ஒரு நிமிஷம் பிளீஸ் ஹரிஹரன், இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஹேஸ் டு பி சாக்ட் இமிடியட்லி. அவ்வளவு மோசமா தேர்தல் நடந்திருக்கு. தினந்தோறும் பத்திரிகையாளர்கிட்ட விளம்பரத்துக்காக பேட்டி கொடுக்கறத தவிர ஒண்ணுமே செய்யல. பிளீஸ் allow me for 1 minute alone. I need only 1 minute. அதாவது பணம் அரவக்குறிச்சியும் தஞ்சாவூரும் எதை இண்டிகேட் பண்ணுது? போத் தி பார்ட்டிஸ், பிரைமரி பார்ட்டிஸ் பணம் கொடுத்திருக்காங்கன்னு அந்த வேட்பாளர் பேரை சொல்லி இருக்காங்க. ஒரு வாரம் போஸ்ட்போன்மெண்ட் சொல்யூஷனா எலெக்ஷனை ரத்து பண்ணி இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி பணம் கொடுத்ததாக எலெக்ஷன் கமிஷனே ஒத்துட்டு இருக்கிறவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ண நடவடிக்கை எடுத்த பிறகு தேர்தல் நடத்தணும். இந்த 1 வீக் போஸ்ட்போன்மெண்ட்ங்கிறதே எலெக்ஷன் கமிஷன் ஹஸ் பிகம் டூத்லெஸ்ங்கிறதுக்கு ஒரு உதாரணம். அடுத்ததாக இவர்கள் பணம் இங்க கொடுக்கறாங்க, எலக்ட்ரிசிட்டியை நிறுத்திவிட்டுன்னு சொல்லி நம்ம புகார் பண்ணும்பொழுது இவர் வக்காலத்து வாங்குறார்.
அது டெக்னிக்கல் ஃபால்ட்னு. ஆகவே எலெக்ஷன் கமிஷனர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அதோட மட்டும் இல்ல, எவ்வளவு பெரிய செலவு பண்ணி விளம்பரம் 100% போலிங்னு 78% போனதா இருந்தது, ஏன் 74 ஆச்சு? டோட்டலி பிகாஸ் ஆஃப் ஃபிளாஃபுல், குறைபாடுகள் உள்ள வாக்காளர் பட்டியல். 24/7 வேலை பார்க்க வேண்டிய எலெக்ஷன் கமிஷன் 35 நாளைக்கு டிவில வந்து பேசினாக்கா அது முறையா? ஆகவே இது ஏதோ பிஜேபியோ மக்கள் நல கூட்டணியோ பாமகவோ தோக்கல, எலெக்ஷன் கமிஷன் முழுமையா தோத்து போயிருக்குங்கிறது இந்த நாட்டு மக்களுக்கு நான் பதிவு செய்ய விரும்புறேன். ஓகே, இதுல குறைபாடுகள் இருந்திருக்கலாம், சவால்கள் இருக்கலாம், ஆனால் முற்று எல்லாவற்றுக்கும் காரணம் தேர்தல் ஆணையம், தேர்தல் கமிஷனர் என்று சொல்லி வர முடியுமா? பணம் கோடிக்கணக்கா பணம். ஹரிகரன், ஒரு ஓட்டுக்கு 5000 8000 கொடுத்ததா கமிஷன் சொல்லி இருக்கு. வாட் வாஸ் தி டியூட்டி ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷன்? நிறுத்துறதுக்கா என்ன பண்ணார்? இதுவரைக்கும் 2 தொகுதிகளை தள்ளி வைத்திருக்கிறது ஒரு ஸ்ட்ராங் ஒரு மெசேஜ் கொடுத்து தள்ளி வைக்கிறது. இட் இஸ் மீனிங்லெஸ். இது உங்களை என்னை ஏமாத்த ஹரிகரன், உங்களை என்னை ஏமாத்துறதுக்காக தள்ளி வச்சிருக்காங்க. இதனால என்ன நடக்க போகுது? பணம் கொடுக்கறதுக்கு இன்னும் ஒரு வாரம் நீட்டிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேன்சல் தி எலெக்ஷன். அந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்கறீங்க. ஐ டேக் யுவர் பாயிண்ட். நான் பணம் ஒரு பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயமாக இருந்திருக்கிறது. ஆனால் அதுதான் தேர்தல் முடிவுகளை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்தியா இருக்கா அப்படின்னா நிச்சயமா 1000 ஓட்டுல இருந்து 5000 ஓட்டு நிர்ணயிச்சதே இதுதான். அது ஒரு விவாத பொருள். 1000 ஓட்டு 2000 ஓட்டு lawful electoral roll, fairness less election. Okay, I take your point. இந்த நிலையில திரு அருள்மொழி, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய திரு அருள்மொழி அவர்கள், பூத்த அருள்மொழி அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். ஒரு பெரிய நம்பிக்கையோடு இந்த தேர்தல் களத்தை சந்தித்தது. உங்களுக்கு பலமா இருக்கக்கூடிய தொகுதிகளில் ஒரு கணிசமான வாக்கு வித்தியாசம், ஒரு வாக்கு சதவீதம் கூட வந்தது. நான் இதே நிகழ்ச்சியில் திரு மகேந்திரன் அவர்கள்ட்ட கேட்ட, இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவான ஒரு சூழ்நிலையை குறிக்குதா 2014 பேட்டர்னா இருக்கேன்னு. ஆனால் அப்படி இல்லை. உங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளரும் கூட பின்தங்கி இருக்கிறார். உங்களால் சட்டமன்றத்தில் ஒரு இடத்தை கூட பெற முடியல அப்படின்னா ஒரு பெரிய வீழ்ச்சி என்று தானே பார்ப்பது உங்களால் நினைக்கும்? எங்களை பொறுத்தவரையில் இடங்கள் வேண்டுமானால் பெற முடியாமல் இருக்கலாமே தவிர, ஒவ்வொரு தொகுதியிலும் எங்களுடைய வாக்கு எவ்வளவு இருக்கிறது என்பதை நாங்கள் எங்களுக்குள்ளே தீர்மானித்துக் கொள்ளுகிற ஒரு வாய்ப்பாக இதை கருதுகிறோம். தமிழ்நாடு முழுவதும் எந்த கட்சியினுடைய கூட்டணியும் இல்லாமல் எங்களது வாக்குகள் பரவலாக விழுந்திருக்கின்றன. பல இடங்களிலே 2வது இடத்திலே பாட்டாளி மக்கள் கட்சி வந்திருக்கிறது. இந்த வாக்குகளை பொறுத்தவரையில் இது யாரோ ஒருவருடைய கூட்டணி சேர்ந்ததினாலே தான் உங்களுக்கு ஓட்டு இருக்கிறது, உங்களுக்கு தனியாக வாக்கு வங்கி இல்லை என்று சொன்னவர்கள் வாயடித்து போகிற அளவிற்கு எங்களுடைய வாக்குகள் இந்த தேர்தலிலே கிடைத்திருக்கின்றன. வாயடைத்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. 234 தொகுதிகளில் போட்டி, முதலமைச்சர் கனவு எங்க, 2வது இடம் வந்தோம், அதனால வாயெடுத்து போயிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு அதீதமா ஆறுதல் அடைகிறீங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணுது. இல்லை, அப்படி இல்லை. முதலமைச்சர் ஆக வேண்டும் என்கிற எங்களுடைய உணர்வு இது கொஞ்சம் கூட இதிலே தோற்று போகவில்லை. ஏனென்றால் இன்றைக்கு விதைத்திருக்கிறோம், நாளை நாங்கள் அதற்கான அறுவடையை பலனை நாங்கள் அனுபவிப்போம். நிச்சயமாக எங்கள் கட்சி வரக்கூடிய தேர்தலிலே தமிழ்நாட்டு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நிலையை எட்டும். ஒரு 7-8% எடுத்திருந்தா அது மட்டுமல்ல. தொடர்ந்து சொல்லுங்க அருள்மொழி. ஒரு 5% அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு விதைக்கப்பட்டிருக்க ஒரு சூழலை காட்டுகிறீங்களா? திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி சொல்லும் பொழுது சொன்னார், நாங்கள் கொட்டி கிடக்கிற செங்கல், நீங்கள் கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம், கொட்டி கிடக்கிற செங்கல் நாளை மாளிகையாகவும் கோபுரங்கள் ஆகும் என்று சொன்னார். அந்த நிலையில் தான் நாங்கள் இருக்கிறோம். எனவே இன்றைக்கு பல தொகுதிகளிலும் கொட்டி கிடக்கிற செங்கற்களாக இருக்கிற நாங்கள் நாளைக்கு ஒன்று சேர்ந்து ஒரு மாளிகையாகவும் கோபுரமாகவும் எழுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை உங்களுக்கு தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வெற்றிக்கான வாய்ப்பு இந்த தேர்தலில் விதைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த தேர்தல் அறுவடை செய்வோம் அப்படிங்கிறது உங்களுடைய நம்பிக்கையா இருக்கிறது. திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள்ட்ட திரு ராஜா வெளிப்படுத்திய அந்த சென்டிமெண்ட் தான் கேட்க விரும்புகிறேன். ஒரு பணம் பெரிய அளவுக்கு விளையாடிய தேர்தல் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. அதற்கு வலு சேர்க்கும் வகையில் கேண்டிடேட்ஸ் பேரை சொல்லி பல இடங்களில் கைதும் நடந்திருக்கிறது. கட்சி பிரமுகர்களுடைய கைது 2 தொகுதிகளில் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. எனில் உங்களுடைய வெற்றி அப்பழுக்கற்றதா? அப்பழுக்கற்ற வெற்றி தான். தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்கலையா?
கைது செய்யலையா? அதுதான் இது வந்து அப்படி அப்படி இல்லங்கிற ஒரு எண்ணத்துக்கான நிக்கிறேன். நான் வெற்றி பெறணும்னு நினைச்சு 4 பேருக்கு கொடுக்கறேன்னு வச்சுக்கிடுங்க. இதையே தேர்தல் கமிஷன் தடுத்திருக்கே. இல்ல, தடுத்தது அதிகமா, தடுக்க முடியாது அதிகமா? தடுத்ததுதான் அதிகம். ஓ, இதுல இன்னைக்கு என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, தடுக்கப்பட்டது குறைவு. தஞ்சையிலயும் எங்கேயும் மட்டும்தான் கொடுக்க பேசுறதுங்க. அகில இந்தியாவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கட்சி தமிழ்நாட்டில் கணக்கே ஓபன் பண்ண முடியாம முடிஞ்சு போனதுக்கு பிறகு விரக்தியில பேசுற பேச்சது. யார் மேலே அவங்க மட்டும் சொல்லலையே, யார் மேலே சாடணும் எல்லாம் சாடப்படல. அவங்க மட்டும் சொல்லலையே. தேர்தல் கமிஷனை கூட எங்களுக்கு இது அதிர்ச்சி அளிக்குது, அரவக்குறிச்சியிலும் தஞ்சாவூர்லயும் தேர்தல் நடத்தையே நாங்க தள்ளி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தேர்தல் கமிஷனை உறுதிப்படுத்த. அரவக்குறிச்சியில நானே 63 இடத்துல ஒரே நாள் பேசுறேன். எத்தனை இடத்துல? 63 இடத்துல. காலையில 7 மணிக்கு ஆரம்பிச்சு இரவு 10 மணிக்கு நான் முடிக்கிறேன். அப்ப பணம் கொடுத்தோம்னா நான் எதுக்கு பேசணும்? இது என்ன கதையா? இது என்ன கதையா இருக்கு? ஆமா, 7 மணியில இருந்து 10 மணி வரைக்கும் 63 இடத்துல பேசி எங்கேயும் நடந்துட்டு மாட்டாமே. ஆமா, அதான் சொல்றேன். நான் ஊருக்கு போயிட்டு இருக்கேன், தேர்தல் நின்னு போச்சுன்னு சொல்றாங்க. இல்ல, அப்ப தேர்தல் கமிஷன் சும்மா விளையாட்டுக்கு தள்ளி வைக்குதா? அதத்தான் நான் கேக்குறேன். என்னுடைய அனுபவத்தை தான் உங்ககிட்ட சொல்றேன். விளையாட்டுக்கு தள்ளி வச்சிருக்க காரணமே இல்லாம தள்ளி வச்சிருக்கீங்க. புகார் கொடுக்கறாங்க. புகார் மட்டும் இல்லங்க, பணம் பறிமுதலும் ஆயிருக்கு. கையாலாகாதவர்கள், ஆம்புலன்ஸ் பறிமுதல், கையாலாகாதவர்கள் ஆம்புலன்ஸ் 570 கோடி வந்த பணத்தை எங்க பணம்னு சொன்னாங்க. இப்ப ரிசர்வ் பேங்க் உரிமை கொண்டாடுறாங்க. 2 விஷயம் இருக்கு. அதாவது இப்போ அரவக்குறிச்சி தஞ்சாவூரில் தள்ளி வைத்திருக்கிறது, அங்க பணம் நடமாடியது என்று சொன்னால், மறைமுகமாக மீதம் 232 தொகுதிகளில் பணமே எதுவும் நடமாட்டம் இல்லை என்று பொருளா? மீதம் இருக்கக்கூடிய தொகுதியில திமுகலையும் அதிமுக 2 தரப்பிலுமே கைதுகள் நடந்திருக்கிறது, நடவடிக்கையும். ஆனா தள்ளி வைக்கல, 2 தொகுதி தான் தள்ளி வச்சாங்க. இன்னொரு பக்கத்துல நான் ஒரு வாதத்துக்காக பணம் கொடுத்து என்று சொல்லுகிற செய்தி இருக்கு. அப்படியே வைத்துக் கொண்டாலும் பணத்திற்கு ஒரு அளவுக்கு தான் அந்த எல்லை உண்டே தவிர, நீங்க அதிமுக திமுக வாங்கி இருக்கிற வாக்குகள் 80% வாக்குகளை பணத்தால் வாங்க முடியுமா? அது ரொம்ப தபத்தமான ஒரு வாதம். அதாவது அதற்கு நான் எந்த பங்களிப்பும் இல்லைன்னு நான் சொல்லல. இருக்கலாம், தப்பு நடந்திருக்கலாம். தப்பு நடந்திருக்குங்கிறது தேர்தல் ஒரு வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய அளவுல இல்லைங்கிறீங்க. கண்டிப்பா இருக்க முடியாதுல்ல. ஏன்னா இப்ப நான் தான் கேட்கிறேன், 1 கோடி ரூபாயை கொட்டி கொடுத்தாலும் தங்கள் கட்சியை தவிர வேறு கட்சிக்கு வாக்களிக்காதவர்கள் தான் அந்த கட்சியை சார்ந்தவர். பணம் கொடுத்தா ஜெயிக்க முடியாது. பணம் கொடுத்தா 67 காங்கிரஸ் வீழ்ந்திருக்குமா? அண்ணா வந்திருப்பாரா? இன்னைக்கு ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில காங்கிரஸ் கேண்டிடேட் பணம் கொடுத்து திருமங்கலத்துல திமுக ஜெயிக்கல அப்படிங்கறத ஏத்துக்கிறீங்க. இடைத்தேர்தல்கள் பணம் விளையாடலங்கிறத ஏத்துக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், பணம் கொடுத்தால் மட்டும் ஒரு கட்சியை வெற்றி சமூலிக்கு நிச்சயமா கொண்டு வர முடியாது. ஒன்னு ஒத்துக்கணும், பணம் மட்டும் கொடுத்து ஜெயிக்கிறாங்க அப்படின்னா இப்போ ஏடிஎம்கேல இவ்வளவு மினிஸ்டர்ஸ் தோத்திருக்க மாட்டாங்க. 2006ல 11ல அவ்வளவு டிஎம்கே மினிஸ்டர்ஸ் தோத்திருக்க மாட்டாங்க. 2 தேர்தலையுமே அது ஒரு நியூட்ரலைஸா இருக்கக்கூடிய ஃபேக்டரா மாறி இருக்கு. பணம் கொடுத்து அப்படின்னு தோத்திருக்காங்க. இதுல வந்து எதிர்க்கட்சியா ஒரு பிரம்மாண்டமான எதிர்க்கட்சியா திராவிட முன்னேற்ற கழகம் எழுந்திருக்கிறது. இதுல வந்து எதிர்க்கட்சி தலைவர் யார் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. ஒரு தோழமை இயக்கமா திரு கருணாநிதி வருவாரா அப்படின்னா ட்ராக் ரெக்கார்ட்ஸ் பார்க்கும்போது வாய்ப்பு குறைவா தெரியுது. திரு ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவரா வரணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அத கட்சி தான் முடிவு செய்யும். ஏன்னா போன முறையே அதை நான் சொல்ல முடியாது அல்லது சொல்லக்கூடாது. ஒரு நலன் விரும்பியா கூட்டணி அமைங்கிறதுல பல விஷயங்கள். அதாவது என் எல்லையை மீறி எதிலும் நான் தலையிடுவதில்லை. அதாவது அது திமுக கழகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைவரின் வழிகாட்டுதலில் அந்த முடிவு. போன முறையே தலைவர் அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்கல. அது ஸ்டாலின் கொடுத்திருந்தார். அதுக்கப்புறம் தளபதியும் துரைமுருகன் தான் இருந்தாங்க. இந்த முறை யார் என்பதை தலைவரும் கட்சியும் தீர்மானிப்பார்கள். யாராக இருந்தாலும் இந்த முறை ரொம்ப வலிமையான, மிக ஒரு மாதிரியான எதிர்க்கட்சியாக, அதாவது ஒரு மாடல், மாதிரின்னா வேற பொருள் எடுத்துடாம ஒரு மாதிரி எதிர்க்கட்சியாக திமுக கழகம் செயல்படும். எப்படிப்பட்ட ஒரு சட்டமன்ற சூழலை பார்க்கிறீங்க? ஒரு சவாலான ஒரு சூழல் சபாநாயகருக்கு இருக்கிறது. இந்த ஒரு அடுத்த 5 ஆண்டுகளை எப்படி பார்க்கிறீங்க ஒரு பொலிட்டிக்கல் சூழ்நிலை? அதாவது திமுக அவங்களோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்போசிஷன் பார்ட்டி பார்த்தா எம்ஜிஆர் காலத்துல இருந்து பார்த்ததுனால நான் சொல்றேன், அவங்க என்னைக்குமே நல்ல எஃபெக்டிவ் அப்போசிஷனா இருந்திருக்காங்க. பட் ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது சட்டசபை டெமோக்ராட்டிக்கா ஃபங்க்ஷன் பண்ணுதானா? கட்டாயம் கிடையாது. அது இல்லவே நடந்ததே கிடையாது.
இரண்டு தரப்புலயுமே குற்றச்சாட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 96ல திமுக இருந்தது, இவர் பழனிவேல்ராஜன் இருந்தாரு ஸ்பீக்கரா. அந்த டைத்துல ரொம்ப டெமோக்ராட்டிக்கா தான் நடந்துச்சு. சோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது இப்போ. ஏன்னா இப்போ திமுகவும் பலமா இருக்கு, ஏடிஎம்கே நாங்க திருப்பி பதவிக்கு வந்திருக்கோம். அதே ஆட்டிடியூட் அவங்க எம்ப்ளாய் பண்ணாங்கன்னா சட்டசபை ஒரு பெரிய அமளி துமளியில தான் முடியும். இறுதியான கருத்து நாஞ்சில் சம்பத், ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்பேஸ் இருக்கக்கூடிய அசம்பிளியா கருதுறீங்களா? வாட் இஸ் தி ஸ்கோப்? ஜனநாயகம் பூத்து குலுங்குகிற சட்டமன்றமாக இருக்கும். இறுதியான கருத்து திரு மகேந்திரன். அதாவது ஆளுங்கட்சி எதிர்கட்சி இதெல்லாம் ஓரளவுக்கு ஒரு அரசியலை கொண்டு போறதுக்குள்ள ஒரு இடம் இருக்கு. ஆனால் எங்களுக்கான இடம் அதுல இல்லைன்னாலும் மக்கள் மன்றத்திலிருந்து அதுக்கான தீயை மூட்டி சட்டமன்றங்களில் அந்த கருத்துக்கள் கொண்டு வருவதற்கும் அதற்கான விஷயங்களில் நாங்கள் முன்னணி ஒரு தரமான விவாதங்களை சட்டமன்றத்தில் கொடுத்ததுல கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய பங்கு இருந்திருக்கிறது, கணிசமாக இருந்திருக்கிறது அப்படிங்கறத யாருமே மறுக்க மாட்டார்கள். கம்யூனிஸ்டுகள் இல்லாத ஒரு சட்டமன்றமாக, பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாத ஒரு சட்டமன்றமாக, தேமுதிக இல்லாத ஒரு சட்டமன்றமாக, மற்ற இந்த தேர்தலில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா இல்லாத சட்டமன்றமாக, திமுக அணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், அதிமுக மற்றும் தோழமை இயக்கங்கள் இருக்கக்கூடிய கட்சிகள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு இரு துருவ சட்டமன்றமாக இது அமைந்திருக்கிறது. ஆக அதிமுக ஒரு பெரும் சாதனையை 84க்கு பிறகான ஒரு சாதனையை இந்த சட்டமன்ற தேர்தலில் படைத்திருக்கிறது. இந்த பெருமை ஜெயலலிதாவை மட்டுமே சாரும். பல சவால்களை மீறி இதை சாத்தியமாக்கி இருக்கிறார். அதே போல ஒரு பிரம்மாண்டமான எதிர்க்கட்சியை ஏற்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கிற ஒரு சுவாரஸ்யமான ஒரு சட்டமன்ற சூழலை நாம் பார்க்க போகின்றோம். பல கேள்விகள் இன்னும் தொடர்ந்து எழுகின்றன. ராஜ்யசபா தேர்தலும் வருகிறது, அதற்கான நோட்டிபிகேஷன் வந்திருக்கிறது. அதுல திமுகவுக்கு எவ்வளவு, அதிமுகவுக்கு எவ்வளவு போட்டி ஏற்பட போகிறதா? இன்னும் நம் முன்னால் அரசியல் களத்தில் கேள்விகள் நிறைய எழுகின்றன. இந்த சட்டமன்ற தேர்தல் முடிந்து மக்கள் தீர்ப்பும் வந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.